நம்மளும் அடுத்தடுத்து எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாமே நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகே, நான் இங்க ஃபர்ஸ்ட் நான் பேசுறதுக்கு இன்வைட் பண்றது கிருத்திகா அன்வைட் பண்ணிருக்கேன், பேசுங்க. ஹாய் சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார் மேடம், வாய்ஸ் பேசுங்க. ஆடிபிள் இருக்கு? எஸ் சார், என் பேர் வந்து கிருத்திகா. நான் சில்வர் டைரக்டா இருக்கேன். என்னோட டீம் நேம் வந்து வெஸ்டேஜ் எம்பையர் ஃபேமிலி. என்னோட கிரேட் அப்ளைன்ஸ் நேம் வந்து டைமண்ட் டைரக்டர் பானுப்பிரியா மேம். சில்வர் டைரக்டர் கண்ணன் சார். கோல்டு டைரக்டர் வைத்தீஸ்வரி மேம். சார், நான் இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ணி நான் 7 மந்த் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக சொல்லணும்னா டிசம்பர் லாஸ்ட்ல ஜாயின் பண்ணேன். ஆனால் ஜனவரி மந்த்ல தான் நான் இந்த பிசினஸ் நான் எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா ஸ்டார்டிங்ல எனக்குள்ளேயே ஒரு தயக்கம் இருந்துச்சு, இது எப்படி பண்ணணும், நம்மளால சக்சஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நானும் ரொம்ப ஃபீல் பண்ணேன். மார்ச் மந்த் வந்து நான் பிரான்ஸை குவாலிஃபை பண்ணேன். பிரான்ஸை குவாலிஃபை பண்ணும் பொழுது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். என்னாலையும் வந்துட்டு இந்த பிசினஸ்ல அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கறத வந்து நான் அப்பதான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன் சார். பேசிக்கலி நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். எனக்கு வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க. நான் என்னோட வீட்ல என்னோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு தான் எனக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீ டைம்ல இந்த பிசினஸ் நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஆனா கண்டிப்பா நான் இதுல வந்து எனக்கு டைம் கொடுத்து ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு மாசம் வந்துட்டு அதோட பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கறத நான் கிளியரா புரிஞ்சுக்கிட்டேங்க சார். நான் பிரான்ச்சை குவாலிஃபை பண்ணிட்டு நான் இதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன். ஆனா குவாலிஃபை பண்ணிட்டு ஒரு செகண்ட் வீக்லயே வந்துட்டு என்னோட டீம் ஃபுல்லா வந்துட்டு எனக்கு டவுன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் மேம்கிட்ட சொல்லியிருந்தேன், என்னோட பானுப்பிரியா மேம்கிட்ட நான் பேசியிருந்தேன். மேம், இது மாதிரி என்னோட அட்டண்டன்ஸ் ஸ்ட்ரென்த் வந்துட்டு 7 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் நான் கால் பண்ணி பேசினேன். அட்டண்டன்ஸ் அனுப்பிட்டு டெய்லி நான் ஸ்டேட்டஸ் ஆடியோ மேம்க்கு அனுப்பும்போது மேம் சொல்லியிருந்தாங்க, கண்டிப்பா நீங்க ஒர்க் பண்ணுங்க, ஒர்க் பண்ணும்போது உங்களால அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்னோட ஃபேமிலி சைடு வந்துட்டு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் சார். எப்படிலாம் இந்த பிசினஸ் வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய மோட்டிவேட் பண்ணுவாங்க. எங்க வீட்ல என் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்துட்டு இதுக்கு ரொம்ப ஆப்போசிட்டிவா தான் இருப்பாங்க. எது எது பண்ணாலும் இதெல்லாம் பண்றியா, இப்ப பண்ணாத, அப்ப பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ரொம்ப போட்டு வீட்லயும் ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருப்பாங்க. நான் அதையெல்லாம் தாண்டி நான் இந்த பிசினஸை சக்சஸ் பண்ணா மட்டும்தான் என்னோட லைஃப் வந்து செட்டில் பண்ண முடியும். என்னோட பசங்க லைஃப் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னா இந்த பிசினஸ் பண்ணா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இதை எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேங்க சார். நான் இப்ப வெளியில எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் எல்லாம் இன்னும் பண்ணிட்டு இருக்கிறியா, இன்னும் இதெல்லாம் ஒரு பிசினஸ் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கேட்டாங்க. என்னோட இன்கம் பேனர் வந்து நான் வந்துட்டு என்னோட ஸ்டேட்டஸா நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாருமே அதுக்கு வந்துட்டு கங்க்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருந்தாங்க. திருப்பி இப்ப நான் போகும்போதெல்லாம் கூட பரவாயில்ல, நீ இன்னும் பண்ணிட்டு இருக்கிறியா, பரவாயில்ல, இவ்வளவு சம்பளம் வருதா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நான் பிரான்ச்சை குவாலிஃபை பண்ணிட்டு என்னோட சேலரி வந்துட்டு 4787 ரூபாய் நான் வாங்கினேங்க சார். இப்போ லாஸ்ட் மந்த் நான் சில்வர் குவாலிஃபை பண்ணிட்டு 6887 ரூபாய் வாங்கியிருக்கேன். என்ன அப்படின்னா, நான் பண்ணிட்டு இருக்கிற ஒர்க்ல இருந்து இன்னும் கொஞ்சமா நான் இன்னும் டைம் கொடுத்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமா அச்சீவ் பண்ண முடியுங்கிறத நான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மீட்டிங்ல நான் கேட்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய டைம் வந்து நான் ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருப்பேன், என்ன பண்றது அப்படிங்கிற போதெல்லாம் நீங்க பேசுவீங்க, நீங்க பேசுற ஒவ்வொரு விஷயம் வந்துட்டு எனக்காக தான் நீங்க அங்க பேசுற மாதிரிலாம் நிறைய நாள் நான் ஃபீல் பண்ணி உட்கார்ந்து அழுதுருக்கேன். நான் அழுதுட்டு மேம் கிட்ட எல்லாம் நான் கால் பண்ணி பேசியிருக்கேன். மீட்டிங் டைம்ல மெசேஜ் போட்டிருக்கேன், மேம் எனக்காக தான் சார் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நிறைய பேசியிருக்கேன். நிஜமா இந்த பிசினஸ்ல நான் சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே தாட் என்னன்னா, நான் வந்து லைஃப்ல ஜெயிக்கணும். ஏன்னா வெஸ்டேஜ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம லைஃப்ல என்ன பண்ண போறோம், இதுதான் லைஃப் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்ட பசங்க இருக்காங்க. வீட்ல இருக்கோம், நம்ம சமைக்கிறோம், வேலை பார்க்குறோம், இதுதான் லைஃப் அப்படிங்கிற மாதிரி நான் போயிட்டேன். ஆனா அது லைஃப் கிடையாது அப்படிங்கறத வந்து நான் வெஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வெஸ்டேஜ் எனக்கு கத்து கொடுத்துச்சு. லைஃப்னா என்னங்கறத நான் இந்த ஒரு 6 மாசமா தான் நான் வாழ ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கான ஒரு லைஃபா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். கண்டிப்பா இதை என்னால அச்சீவ் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன அப்படின்னா, காலையில நான் எந்திரிக்கிறேன் அப்படின்னா ஒரு 4:45க்கு என்னோட போன்ல அலாரம் அடிக்கும். நான் கரெக்டா நான் ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். எங்க வீட்ல நான் தோட்டம் இருக்கு, அதனால தோட்டத்துல ஆடு மாடு கோழி இது எல்லாமே இருக்குங்க சார். இதெல்லாம் பண்ணிட்டே தான் என் கையில வந்து என் போன் எப்பவுமே என் கையிலேயே இருக்கும். என் பாக்கெட்லயே நான் வச்சிருப்பேன். யாரும் போன் பண்ணாலும் டக்குன்னு நான் எடுத்து பேசிடுவேன். எனக்கு என்ன கஷ்டமா இருக்கும்னா, நியூ மெம்பர்ஸ் கிட்ட நான் பேசும்போது ஆல்ரெடி பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் இவங்க இந்த ஒர்க் பண்றாங்க, ஒர்க் பண்ணும்போது நம்ம கூட பேசுறாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனா நியூவா உள்ள வரவங்க கிட்ட பேசும்போது நான் ரொம்ப பயப்படுவேன். என்னன்னா ஒரு இடத்துல நம்ம உட்கார்ந்து பேசுறதுக்கும் ஒர்க் பண்ணிட்டே பேசுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லைங்களா? நான் எங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தா என் ஹஸ்பண்ட் வந்து கிராமிய கலைஞரா இருக்காரு. அவர் வந்து நைட்டு டியூட்டிக்கு போயிட்டு வந்துட்டு பகல் ஃபுல்லா தூங்குவாங்க. அப்போ அவங்க வந்து வீட்டுக்குள்ள இருப்பாங்க. நான் வெளியில போய் பேசினாலும் அவங்க மாமனார் மாமியார் எல்லாருமே இருப்பாங்க. அதையும் தாண்டி வெளியில போய் பேசினேன்னா ஒண்ணு எங்க வீட்டுல கோழி இருக்கும், மாடு கத்தும், எல்லாமே வந்து செம்ம டிஸ்டர்பன்ஸா இருக்கும். எனக்கு அதுவே ஒரு பயமா இருக்கும். நம்ம எப்படி நம்மள ஆப்போசிட்ல பேசுறவங்க இது தப்பு எடுத்துக்குவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணும். மேம் சொல்லுவாங்க, அபிஷியல் உங்களோட ஸ்பீச் வந்து அபிஷியலா இருக்கணும், நீங்க அப்படி பண்ணா மட்டும்தான் கரெக்டா சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்குவாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணுவேங்க சார். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் நான் ட்ரைனிங் எல்லாம் மேம் கொடுத்தாங்க. ட்ரைனிங் எல்லாம் நான் அட்டன் பண்ணேன். எல்லா ட்ரைனிங்லயும் நான் எனக்கு எனக்கு என்னெல்லாம் நான் என்னோட டேலண்ட்டை வந்து நான்
பண்ண முடியுமா எல்லாம் பண்ணிட்டு இப்ப நான் கத்துட்டு நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். என்னோட டவுன்லைன்ஸும் வந்து அப்படிதான். நான் சொல்றது எல்லாமே கரெக்டா இப்ப ஃபாலோ பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. நான் சொல்ற விஷயம் என்னன்னாங்க சார், அப்ளைன்ஸ் சொன்னா கண்டிப்பா டவுன்லைன்ஸ் வந்து கண்ணை மூடிட்டு கேட்கணும். வேற எந்த பிசினஸ்லயுமே வந்துட்டு நீ முன்னுக்கு வா அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்மளோட வெஸ்டேஜ்ல மட்டும்தாங்க சார் நம்மளோட அப்ளைன் வந்துட்டு நீங்க கண்டிப்பா வாங்கி இதை பண்ணுங்க, இதை பண்ணீங்கன்னா நீங்க இப்படி அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு கை கொடுத்து தூக்கி விடுவாங்க. எனக்கு வந்து நான் பிரான்ஸை குவாலிஃபை பண்ற வரைக்கும் நிறைய ஃபேஸ் பண்ணேன். பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணிட்டு கூட என் ஹஸ்பண்ட் இது நீ பண்ண வேண்டாம், நீ பேசாம விட்டுரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் பானு மேம் தான் எனக்காக கால் பண்ணி எங்க வீட்டுல தான் பேசினாங்க. பேசி இல்ல நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்ப கூட பேசுவாங்க, திட்டுவாங்க. சும்மா சும்மா போன் பேசிட்டே இருக்க, மெசேஜ் பண்ணிட்டே இருக்க, எல்லாரும் போனு கையிலேயே வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி திட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் உட்காந்து அழுக ஆரம்பிச்சேன். நான் அழுகும் என்னை வந்து யாராவது ஏதோ சொல்லிட்டாலே நான் அழுகுவேன். அந்த மாதிரி நான் இருந்தேன். இப்ப வந்து நான் போல்டா பேச ஆரம்பிச்சிட்டேன். என்ன நீங்க சொல்றீங்க, என்னால முடியும், நான் பண்ணுவேன், முடியாது முடியாது அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க. என்னால முடியும்னு சொல்லிட்டு நான் திரும்ப திரும்ப நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேங்க சார். என்னோட இன்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் கொஞ்சம் என்ன வந்து மதிக்கவே ஆரம்பிச்சாங்க. சரி பரவாயில்ல இவ பண்றா, ஏதோ இன்கம் வருது அப்படிங்கிற மாதிரி. எங்க வீட்டுல என்னோட ஹஸ்பண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணா நம்ம இந்த பிசினஸ் சூப்பரா எடுத்து பண்ணணும் அப்படிங்கறதான். அவர் சைட்ல இருந்து சப்போர்ட்டிவ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனா என்னோட சேலரி கொடுத்ததுக்கு அப்புறம் லாஸ்ட் மந்த் சேலரி வந்துச்சு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல இவ்வளவுதான் வாங்கினியா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஆசையே கொண்டு போய் காமிச்சிங்க பாருங்க என் சம்பளம் வந்துருச்சுங்க அப்படின்னு காட்டும்போது இதெல்லாம் ஒரு சம்பளம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மறுபடியும் அடுத்தடுத்து என்னென்ன சப்போர்ட் பண்ணணுமோ இப்ப ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்ப பரவாயில்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் எவ்வளவு சேலரி வரும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட இருக்காங்க. ஆனா பிரான்ச் குவாலிஃபை பண்ணும்போது என்கிட்ட சொல்லியிருந்தாங்க நீ வந்து ஸ்கூல் ஃபீஸ் வந்து நீங்க தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பிரான்ச் குவாலிஃபை பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த் நான் நான் குவாலிஃபை போனேன். அப்ப வந்து என்னால ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல. நான் கேட்டிருந்தேன் எனக்கு 1 மந்த் எனக்கு டைம் கொடுங்க, என்னால முடியும், நான் பண்றேன்னு சொல்லி கேட்டிருந்தேன். என்னால நான் குவாலிஃபை போனது வந்து என்னால ஏத்துக்கவே முடியலைங்க சார். உட்காந்து பயங்கரமா என்ன முடிஞ்ச வரைக்கும் நான் அழுதுட்டு பானு மேம்கிட்ட நான் கால் பண்ணி பேசினேன். மேம் நான் என்ன பண்ணணும், நான் நெக்ஸ்ட் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பேசும்போது நான் மேம் சொன்னா நான் வந்து கண்ணை மூடிட்டு நான் செய்வேன். அது அவங்க சொல்றது சரியா தப்பான்னு நான் யோசிக்க மாட்டேன். நான் தப்பு பண்ணாலும் மேம் நான் இது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மெசேஜ் வந்து நான் உங்களுக்கு வந்து கன்வே பண்ணிடுவேன். நான் எந்த டைம்ல எனக்கு கால் பண்ணாலும் சரி, மெசேஜ் பண்ணாலும் சரி, என்னோட பானு மேம் கரெக்டா எனக்கு எடுத்து எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. லாஸ்ட் மந்த் கூட நான் சில்வர் வந்து லாஸ்ட் 9 மணி மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் குவாலிஃபை பண்ணேன். ஏன்னா எனக்கு கீழே டவுன்லைன்ஸ் இருந்தாங்க. பட் அவங்க எல்லாருமே மணி ப்ராப்ளம்னால அவங்க பண்ணாம விட்டுட்டாங்க. ஆனா 9 மணிக்கு மேலதான் நான் குவாலிஃபை பண்ணேன். அதுக்கு வந்து நான் வந்து தேங்க் பண்றது பானுப்பிரியா மேம்க்கு தான் நான் தேங்க் பண்றேன். அவங்க தான் சொன்னாங்க உன்னால முடியும், உன்னால 1400 பிவி கொடுக்க முடிஞ்சிருச்சு, இன்னொரு 400 பிவி வந்துரும், 500 300 பிவி வந்துரும் சொல்லி என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து பிலீவ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். நம்மளால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்குள்ள இப்போ அதிகமாவே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப எங்க பாப்பா தம்பி எங்க வீட்டுக்காரர் யார் வந்து இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொன்னா நான் அவங்கள வந்து அப்படி பேசினா நான் நான் சொல்றேன் அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்டே நம்ம டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நான் சொன்னேன். என் பாப்பா கூட என்ன பார்த்து ஆச்சரியப்பட்டா. என்னம்மா நீங்க இப்ப எல்லாம் பேசுறீங்க, இப்ப எல்லாம் நீங்க பேசுற ஆளே இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க கேட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸாம் போகும்போது கூட என்னால மார்க் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா. பாப்பா கேட்டுட்டே இருப்பா. இல்ல பாப்பா உன்னால கண்டிப்பா முடியும், நீ வந்து சயின்ஸ் மார்க்னா சயின்ஸ்ல ஃபுல்லா நீ 100 நீ வரணும் நீ நினைச்சேன்னா உன்னால எய்ம் பண்ண முடியும், அப்பதான் ஃபோக்கஸா நீ ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கறத சொன்னேன். அதே மாதிரிதான் வெஸ்டேஜ் மட்டும்தான், வெஸ்டேஜ்லயும் அப்படிதான் நம்மனால மட்டும் முடியும் அப்படிங்கிற எத்தனையோ பேர் வந்துட்டு இன்கம் ப்ரூஃப் எல்லாம் ஷேர் பண்ணும்போது நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். நம்மளால எவ்வளவு டைம் கொடுத்து ஒர்க் பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நான் பண்ணினேன். இந்த மந்த் வந்துட்டு எனக்கு எவ்வளவு எல்லாம் எஃபோர்ட் போட முடியுமோ போட்டேன். நான் இப்போ வரைக்கும் டிபிபியோட அச்சீவ் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு ஸ்கோர் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல 30 பிவி தான் நான் பண்ணேன். 30 பிவி பண்ணும்போது எல்லாரும் மீட்டிங்ல பேசுவாங்க நான் எடுத்ததுமே 100 பிவி தானே எடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு மனசு ரொம்ப வலிக்கும். எங்கிட்டயும் சொன்னாங்க, என்னோட வைத்தீஸ்வரி மேம் சொன்னாங்க நீங்க 100 பிவி எடுத்து பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனா அப்ப வந்துட்டு எனக்கு அவங்க வந்து சான்ஸ் கொடுக்கல. இல்ல நீ பொருளை மட்டும் வாங்கி பார்க்கலாம், யூஸ் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறமா ரிசல்ட் இருந்துச்சுன்னா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மந்த் 30 பிவி தான் பண்ணேன். நெக்ஸ்ட் எல்லாமே நான் 100 பிவி தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுலயும் 5ஆம் தேதி 6ஆம் தேதி தான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த 2 மாசமா தான் 2ஆம் தேதியே நான் பண்ணும்போது எப்ப நான் 2ஆம் தேதி பண்ணேன்னா அந்த மாசமே நான் குவாலிஃபை பண்ணிட்டேன். இந்த மாசம் நான் 2ஆம் தேதி தான் பண்ணேங்க சார். நான் இந்த மாசம் வந்துட்டு குவாலிஃபை ஆயிட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன அப்படின்னா எப்படி ஐடி எடுக்கணுங்கிறது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாம இருந்துச்சு. பட் அதுக்கு எப்படி ஐடி எடுக்கணுங்கிறது எல்லாமே எனக்கு கத்து கொடுத்தாங்க.
நான் இப்போ எனக்கு ஐடி எடுக்க தெரிஞ்சிருச்சு, நான் பேச பழகிட்டேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் பயப்படுவேன், நியூவா நம்பர் வருது, பேசணும்னா எப்படி பேசணும் என்னங்கிறது ஒரு ஒரு தயக்கம் இருக்கு. ஆனா இப்ப எல்லாமே வந்துட்டு நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கு அப்படிங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ரொம்ப ரெக்வஸ்டா கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நிறைய மூமெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருப்போம், ஒரு சில பேர் ஃபேமிலியோட உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா நானும் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஃபேமிலியா உட்காந்து தான் நான் வந்து அச்சீவர்ஸ் கேட்கணும், எங்க ஹஸ்பண்டும் கேட்கட்டும்னு சொல்லிட்டு தான் நானும் உட்காந்து மீட்டிங்ல கேட்டேன். மேம் ஒருத்தவங்க சொன்னாங்க, நம்ம ஃப்ரீடமா இருக்கணும் அப்படின்னா நம்ம கையில வந்து மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த வார்த்தையை கேட்டதுல இருந்து எனக்கு மோட்டிவா இருந்துச்சு. ஆனா எங்க வீட்ல சொன்னாங்க, இப்படி எல்லாம் அவங்கவங்க சுதந்திரமா இருக்கணும் சொல்லி பேசுறாங்க, இதெல்லாம் கரெக்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. ஒய்ஃப் வந்து ஒரு இடத்துக்கு போகணும், சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கான சக்சஸ் மட்டும் கிடையாதுங்க சார். அவங்களோட ஃபேமிலி முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே சுச்சுவேஷனுக்காக தான் அவங்க பண்றாங்க அப்படிங்கறத நிஜமா பார்த்துட்டு இருக்கிற எல்லா ஹஸ்பண்டும் புரிஞ்சுக்கணும். ஒய்ஃப் அப்படிங்கிறவங்க உங்களை மீறி எதுவும் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் ஒர்க் பண்ணணும்னா வெளியில போய் தான் ஒர்க் பண்றாங்க. பட் நாங்க வந்து வீட்டுக்குள்ளேயே எங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்க இந்த பிசினஸ் நாங்க எடுத்து பண்றோம். ஸோ எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத நான் ரெக்வஸ்டா நான் கேட்டுக்கிறேன். நிறைய பேர் நான் கேட்கறேன் சார், நியூ மெம்பர்ஸ் எல்லாம் நான் வந்து ஐடி எடுக்கும்போது பேசினா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா வருவாங்க. ஆனா அவங்க சொல்ற ரீசன் என்னன்னா, என் ஹஸ்பண்ட் வேணாம்னு சொல்றாங்க, என் மாமியார் வேணாம்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லும் போது எனக்கே ரொம்ப ஃபீலா இருக்கும். ஏன்னா நானும் ஸ்டார்டிங்ல அந்த அந்த ஸ்டேஜ்ல தான் இருந்தேன். பட் இப்போ வந்து என்னோட சுச்சுவேஷன் மாறிடுச்சு அப்படிங்கறத நான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை தான் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணி கொடுப்பேன். நீங்க பாருங்க, நீங்க ட்ரை பண்ணுங்க, இப்படி எல்லாம் சொல்லுங்க அப்படிங்க நானும் சொல்லுவேன். ஆனா இருந்தாலும் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து வேண்டாம் அப்படிங்கறதான் சொல்லிட்டே இருக்காங்க. சோ நான் சொல்றது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா அடம் பிடிப்போம். இது பண்ணணும், அதை செய்யணுங்க அப்படின்னா நம்ம அடம் பிடிச்சு அவங்க கிட்ட நம்ம சொல்லி நம்ம வாங்கிக்குவோம். அதே மாதிரிதான் இந்த பிசினஸ் பண்ணணும் அப்படிங்க நீங்க சொல்லுங்க, எல்லாரும் ஒரு 3 மாசம் டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது 3 to 4 மந்த்ல நம்ம பிரான்ச்சை குவாலிஃபை பண்ணி ஒரு நல்ல ராயல்டி இன்கம்ல போக முடியுங்கிறதா நான் என்னோட டீமுக்கு வந்து நான் கைட் பண்ணிட்டே இருப்பேன். சோ அதுபடிதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் பண்றதுனாலதான் இப்ப என் டீம் பண்ணுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. மேம் சொல்லுவாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க டீம் பண்ணும், உங்களுக்கு ஸ்டார்டிங்ல நீங்க எப்படி பண்றீங்களோ அதுதான் உங்க டீம் பண்ணுவாங்க அப்படிங்கறத திருப்பி திருப்பி எல்லா மீட்டிங்ல மேம் பேசிட்டே இருப்பாங்க. சோ நான் இப்போ எல்லாமே பாசிட்டிவா நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்போ என்னோட மைண்ட் செட் சேஞ்ச் ஆச்சோ அதுல இருந்து எல்லாமே மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்ப காலையில மைண்ட் ரீவரிங் எடுத்துட்டோம் அப்படின்னா என்னால 7 மணிக்கு கரெக்டா அட்டன் பண்ண முடியும். அப்பதான் பசங்களை வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும், ரெடி பண்ற ஒர்க் இருக்குங்க சார். நான் என்ன பண்ணுவேன்னா எந்திரிப்பேன், எந்திரிச்சதும் 5 மணி 5:30 மணிக்கெல்லாம் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் நான் பண்ற ஒரே ஒர்க் லேர்னிங் வீடியோ வந்திருக்கான்னு பார்ப்பேன். வரலன்னா நான் போட்டுருவேன், இல்லைன்னா இன்னொரு மேம் போடுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் போட்டுருவேன், போட்டுட்டு இது மைண்ட் ரீவைனிங் ப்ரோக்ராம் நான் பார்ப்பேன். பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனா மட்டும்தான் எனக்கு அந்த அன்னைக்கு காலையில ஒரு 6:10 6:15 நான் அதை முடிச்சிடும். அப்பதான் என்னோட மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். அந்த நாள் ஃபுல்லா வந்து எனக்கு அந்த வீடியோ கேட்கும் போதெல்லாம் நான் எல்லா நாளும் கேட்கறேன். ஆனா அந்த 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 வீடியோ அப்ப காலையில நேரமே எந்திரிச்சு நம்ம கேட்கும்போது இன்னைக்கு நம்ம இதை பண்ணிடணும், இந்த வாரம் நம்ம இதை பண்ணிடணும் ஒரு உணர்வு வந்து நம்மள அறியாம அது வந்து வருங்க சார். ஒரு சில டைம் எல்லாம் சரி ஓகே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பேசிக்கலாம்னு சொல்லும் போதெல்லாம் அப்பவே எனக்கு மைண்ட் வரும், இல்ல இன்னைக்கு காலைல நம்ம இதை பண்ணி முடிக்கணும்னு சொல்லி நம்ம பேசியிருக்கோம். சோ அது கண்டிப்பா அதை முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நாளோட தான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணுவேன். அதேபடி அந்த 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 நைட்டு நான் முடிக்கிறதுக்குள்ளேயே வந்துட்டு அதை முடிச்சிட்டோமா இல்லையா, அப்படி முடிக்காம எனக்கு அந்த நைட்டு தூக்கமே வராதுங்க சார். திரும்ப காலையில எந்திரிச்சு நம்ம அதை முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இங்க நம்மளோட அப்ளைன்ஸ் வந்து நம்மளுக்கு எல்லாம் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. என்ன கேட்டாலும் அவங்க சொல்றாங்க அப்படின்னா அப்படி இருக்கக்கூடிய அப்ளைன் கிடைக்கிறது உண்மையாலுமே ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். இந்த இடத்துல வந்து என்னோட மேம்க்கு வந்து பானுப்பிரியா மேம்க்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். மேம் நீங்க இல்ல அப்படின்னா கண்டிப்பா நான் சில்வர் குவாலிஃபை பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா நான் ரொம்ப டவுன் ஆயிட்டேன், என் ஃபேமிலி பிரச்சனை அதுல வந்து முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நான் டவுன் ஆகி நான் இருந்தேன். இதுக்கப்புறம் எப்படி கண்டினியூ பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாம் வந்துச்சு. எனக்கு அதுக்கு வந்து கரெக்டா கைட் பண்ணி மேம் கூட்டிட்டு வந்தாங்க. சோ என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, எப்படி இந்த ஒர்க் பண்ண போறோம், ஹஸ்பண்ட் திட்டுவாங்க, ஹஸ்பண்ட சொல்லாம பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நிறைய உமன்ஸ் வந்து கண்டிப்பா பண்ணிட்டு தான் இருப்பீங்க. உங்களால கண்டிப்பா முடியும், என்னால முடியும் போது உங்களாலேயும் முடியும். என்ன அப்படின்னா அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஒரு 3 மாசம் 4 மாசம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் யார் என்ன பேசினாலும் நம்மளோட மைண்ட் ஃபுல்லா நம்ம இந்த வெஸ்டேஜ்ல சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே டார்கெட்டோட நம்ம போனோம் அப்படின்னா எல்லாரும் ஒரு நாள் மாறுவாங்க, நம்ம பின்னாடி வருவாங்க. அது வரைக்கும் அவங்க என்ன பேசினாலும் நம்ம அது காது கொடுத்து நம்ம கேட்டுட்டு நம்ம அமைதியா இருந்தோம் அப்படின்னா சக்சஸ் பண்ண முடியுங்கிறதா உண்மைங்க சார். அதை வந்து நான் ஃபுல்லா பிலீவ் பண்ணிட்டேன், என்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து திருப்பூர் ட்ரைனிங் வந்திருந்தேன் சார், ஆஃப்லைன் ட்ரைனிங் வந்திருந்தேன். அந்த இடத்துக்கு நான் வரும்போது அப்பதான் நான் நியூ ஜாயினரா வந்திருக்கேன், 5% வந்தேன்.
எல்லாரும் ரொம்ப க்ரௌடுல எங்க வீட்டுக்காருக்கு லாஸ்ட்ல போய் பின்னாடி போய் நின்னுட்டு இருந்தாங்க. ஆனா அவர் நின்னுட்டு இருந்து கூட்டமே ஃபுல் நிக்கவே இடம் இல்ல, அந்த அளவுக்கு கூட்டம். அவர் என்ன பண்ணிட்டாங்க, வெளியில வந்துட்டாங்க. ஆனா நான் வந்து அவர் வெளியில வந்ததும் கவனிக்கல. என் பாப்பா, தம்பி, எங்க அக்கா, மாமா எல்லாருமே நாங்க வந்திருந்தோம். ஒரு 8 பேர் நாங்க அங்க வந்திருந்தோம். எல்லாத்தையும் நான் தான் கூட்டிட்டு வந்திருந்தேன். போலாங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருந்தேன். வெயிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத நான் சொன்னேன். என் பாப்பா கூட என்ன பார்த்து ஆச்சரியப்பட்டா. என்னம்மா நீங்க இப்படிலாம் பேசுறீங்க, இப்படிலாம் நீங்க பேசுற ஆளே இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க கேட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸாம் போகும்போது கூட என்னால மார்க் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா. பாப்பா கேட்டுட்டே இருப்பா. இல்ல பாப்பா உன்னால கண்டிப்பா முடியும். நீ வந்து சயின்ஸ் மார்க்னா சயின்ஸ்ல ஃபுல்லா நீ 100 நீ வரணும் நீ நினைச்சேன்னா உன்னால எய்ம் பண்ண முடியும். அப்பதான் ஃபோக்கஸா நீ ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கறத சொன்னேன். அதே மாதிரிதான் வெஸ்டேஜ் மட்டும்தான். வெஸ்டேஜ்லயும் அப்படிதான். நம்மனால மட்டும் முடியும் அப்படிங்கிற எத்தனையோ பேர் வந்துட்டு இன்கம் ப்ரூஃப் எல்லாம் ஷேர் பண்ணும்போது நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். நம்மளால எவ்வளவு டைம் கொடுத்து ஒர்க் பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கறத நான் பண்ணினேன். இந்த மந்த் வந்துட்டு எனக்கு எவ்வளவு எல்லாம் எஃபோர்ட் போட முடியுமோ போட்டேன். நான் இப்ப வரைக்கும் டிபிபியோட அச்சீவ் பண்ணிருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு ஸ்கோர் வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல 30 PV தான் நான் பண்ணேன். 30 PV பண்ணும்போது எல்லாரும் மீட்டிங்ல பேசுவாங்க, நான் எடுத்ததுமே 100 PV தானே எடுத்தேன் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு மனசு ரொம்ப வலிக்கும். எங்கிட்டயும் சொன்னாங்க, என்னோட வைத்தீஸ்வரி மேம் சொன்னாங்க, நீங்க 100 PV எடுத்து பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனா அப்ப வந்துட்டு எனக்கு அவங்க வந்து சான்ஸ் கொடுக்கல. இல்ல நீ பொருளை மட்டும் வாங்கி பார்க்கலாம், யூஸ் பண்ணி பார்க்கலாம், அதுக்கப்புறமா ரிசல்ட் இருந்துச்சுன்னா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மந்த் 30 PV தான் பண்ணேன். நெக்ஸ்ட் எல்லாமே நான் 100 PV தான் பண்ணிட்டு இருக்கேன். அதுலயும் 5ஆம் தேதி 6ஆம் தேதி தான் பண்ணிட்டு இருந்தேன். இந்த 2 மாசமா தான் 2ஆம் தேதியே நான் பண்ணும்போது எப்ப நான் 2ஆம் தேதி பண்ணேன்னா அந்த மாசமே நான் குவாலிஃபை பண்ணிட்டேன். இந்த மாசம் நான் 2ஆம் தேதி தான் பண்ணேன் சார். நான் இந்த மாசம் வந்துட்டு குவாலிஃபை ஆயிட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன அப்படின்னா எப்படி ஐடி எடுக்கணுங்கிறது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாம இருந்துச்சு. பட் அதுக்கு எப்படி ஐடி எடுக்கணுங்கிறது எல்லாமே எனக்கு கத்து கொடுத்தாங்க. நான் இப்போ எனக்கு ஐடி எடுக்க தெரிஞ்சிருச்சு. நான் பேச பழகிட்டேன். ஃபர்ஸ்ட் எல்லாம் பயப்படுவேன். நியூவா நம்பர் வருது, பேசணும்னா எப்படி பேசணும் என்னங்கிறது ஒரு ஒரு தயக்கம் இருக்கு. ஆனா இப்ப எல்லாமே வந்துட்டு நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கு அப்படிங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ரொம்ப ரெக்வஸ்டா கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நிறைய மூமெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருப்போம். ஒரு சில பேர் ஃபேமிலியோட உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா நானும் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஃபேமிலியா உட்காந்து தான் நான் வந்து அச்சீவர்ஸ் கேட்கணும், எங்க ஹஸ்பண்டும் கேட்கட்டும்னு சொல்லிட்டு தான் நானும் உட்காந்து மீட்டிங்ல கேட்டேன். மேம் ஒருத்தவங்க சொன்னாங்க, நம்ம ஃப்ரீடமா இருக்கணும் அப்படின்னா நம்ம கையில வந்து மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கறத அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த வார்த்தையை கேட்டதுல இருந்து எனக்கு மோட்டிவா இருந்துச்சு. ஆனா எங்க வீட்ல சொன்னாங்க, இப்படி எல்லாம் அவங்கவங்க சுதந்திரமா இருக்கணும் சொல்லி பேசுறாங்க, இதெல்லாம் கரெக்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. ஒய்ஃப் வந்து ஒரு இடத்துக்கு போகணும், சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கான சக்சஸ் மட்டும் கிடையாதுங்க சார். அவங்களோட ஃபேமிலி முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரே சுச்சுவேஷனுக்காக தான் அவங்க பண்றாங்க அப்படிங்கறத நிஜமா பார்த்துட்டு இருக்கிற எல்லா ஹஸ்பண்டும் புரிஞ்சுக்கணும். ஒய்ஃப் அப்படிங்கிறவங்க உங்களை மீறி எதுவும் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் ஒர்க் பண்ணணும்னா வெளியில போய் தான் ஒர்க் பண்றாங்க. பட் நாங்க வந்து வீட்டுக்குள்ளேயே எங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்க இந்த பிசினஸ் நாங்க எடுத்து பண்றோம். ஸோ எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத நான் ரெக்வஸ்டா நான் கேட்டுக்கிறேன். நிறைய பேர் நான் கேட்கறேன் சார், நியூ மெம்பர்ஸ் எல்லாம் நான் வந்து ஐடி எடுக்கும்போது பேசினா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா வருவாங்க. ஆனா அவங்க சொல்ற ரீசன் என்னன்னா, என் ஹஸ்பண்ட் வேணாம்னு சொல்றாங்க, என் மாமியார் வேணாம்னு சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லும் போது எனக்கே ரொம்ப ஃபீலா இருக்கும். ஏன்னா நானும் ஸ்டார்டிங்ல அந்த அந்த ஸ்டேஜ்ல தான் இருந்தேன். பட் இப்போ வந்து என்னோட சுச்சுவேஷன் மாறிடுச்சு அப்படிங்கறத நான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை தான் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணி கொடுப்பேன். நீங்க பாருங்க, நீங்க ட்ரை பண்ணுங்க, இப்படி எல்லாம் சொல்லுங்க அப்படிங்க நானும் சொல்லுவேன். ஆனா இருந்தாலும் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து வேண்டாம் அப்படிங்கறதான் சொல்லிட்டே இருக்காங்க. சோ நான் சொல்றது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா அடம் பிடிப்போம். இது பண்ணணும், அதை செய்யணுங்க அப்படின்னா நம்ம அடம் பிடிச்சு அவங்க கிட்ட நம்ம சொல்லி நம்ம வாங்கிக்குவோம். அதே மாதிரிதான் இந்த பிசினஸ் பண்ணணும் அப்படிங்க நீங்க சொல்லுங்க, எல்லாரும் ஒரு 3 மாசம் டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது 3 to 4 monthsல நம்ம பிரான்ச்சை குவாலிஃபை பண்ணி ஒரு நல்ல ராயல்டி இன்கம்ல போக முடியுங்கிறதா நான் என்னோட டீமுக்கு வந்து நான் கைட் பண்ணிட்டே இருப்பேன். சோ அதுபடிதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் பண்றதுனாலதான் இப்ப என் டீம் பண்ணுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. மேம் சொல்லுவாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க டீம் பண்ணும். உங்களுக்கு ஸ்டார்டிங்ல நீங்க எப்படி பண்றீங்களோ அதுதான் உங்க டீம் பண்ணுவாங்க அப்படிங்கறத திருப்பி திருப்பி எல்லா மீட்டிங்ல மேம் பேசிட்டே இருப்பாங்க. சோ நான் இப்போ எல்லாமே பாசிட்டிவா நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்போ என்னோட மைண்ட் செட் சேஞ்ச் ஆச்சோ அதுல இருந்து எல்லாமே மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்ப காலையில மைண்ட் ரீவைரிங் எடுத்துட்டோம் அப்படின்னா என்னால 7 மணிக்கு கரெக்டா அட்டன் பண்ண முடியும். அப்பதான் பசங்களை வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். ரெடி பண்ற ஒர்க் இருக்குங்க சார். நான் என்ன பண்ணுவேன்னா எந்திரிப்பேன், எந்திரிச்சதும் 5 மணி 5:30 மணிக்கெல்லாம் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் நான் பண்ற ஒரே ஒர்க் லேர்னிங் வீடியோ வந்திருக்கான்னு பார்ப்பேன். வரலன்னா நான் போட்டுருவேன், இல்லைன்னா இன்னொரு மேம் போடுவாங்க. நான் ஃபர்ஸ்ட் போட்டுருவேன். போட்டுட்டு இது மைண்ட் ரீவைரிங் ப்ரோக்ராம் நான் பார்ப்பேன். பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனா மட்டும்தான் எனக்கு அந்த அன்னைக்கு காலையில ஒரு 6:10 6:15 நான் அதை முடிச்சிருவேன். அப்பதான் என்னோட மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். அந்த நாள் ஃபுல்லா வந்து எனக்கு அந்த வீடியோ கேட்கும் போதெல்லாம் நான் எல்லா நாளும் கேட்கறேன். ஆனா அந்த 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 வீடியோ அப்ப காலையில நேரமே எந்திரிச்சு நம்ம கேட்கும்போது
இன்னைக்கு நம்ம இதை பண்ணிடணும், இந்த வாரம் நம்ம இதை பண்ணிடணும் ஒரு உணர்வு வந்து நம்மள அறியாம அது வந்து வருங்க சார். ஒரு சில டைம் எல்லாம் சரி ஓகே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பேசிக்கலாம்னு சொல்லி சொல்லும் போதெல்லாம் அப்பவே எனக்கு மைண்ட் வரும், இல்ல இன்னைக்கு காலைல நம்ம இதை பண்ணி முடிக்கணும்னு சொல்லி நம்ம பேசியிருக்கோம், சோ அது கண்டிப்பா அதை முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நாளோட தான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணுவேன். அதேபடி அந்த நைட்டு நான் முடிக்கிறதுக்குள்ளேயே வந்துட்டு அதை முடிச்சிட்டோமா இல்லையா, அப்படி முடிக்காம எனக்கு அந்த நைட்டு தூக்கமே வராதுங்க சார். திரும்ப காலையில எந்திரிச்சு நம்ம அதை முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இங்க நம்மளோட அப்ளைன்ஸ் வந்து நமக்கு எல்லாம் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, என்ன கேட்டாலும் அவங்க சொல்றாங்க அப்படின்னா அப்படி இருக்கக்கூடிய அப்ளைன் கிடைக்கிறது உண்மையாலுமே ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். இந்த இடத்துல வந்து என்னோட மேம்க்கு வந்து பானுப்பிரியா மேம்க்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். மேம் நீங்க இல்ல அப்படின்னா கண்டிப்பா நான் சில்வர் குவாலிஃபை பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா நான் ரொம்ப டவுன் ஆயிட்டேன், என் ஃபேமிலி பிரச்சனை அதுல வந்து முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நான் டவுன் ஆகி நான் இருந்தேன். இதுக்கப்புறம் எப்படி கண்டினியூ பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாம் வந்துச்சு. எனக்கு அதுக்கு வந்து கரெக்டா கைட் பண்ணி மேம் கூட்டிட்டு வந்தாங்க. சோ என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க, எப்படி இந்த ஒர்க் பண்ண போறோம், ஹஸ்பண்ட் திட்டுவாங்க, ஹஸ்பண்ட சொல்லாம பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய நிறைய உமன்ஸ் வந்து கண்டிப்பா பண்ணிட்டு தான் இருப்பீங்க. உங்களால கண்டிப்பா முடியும், என்னால முடியும் போது உங்களாலேயே முடியும். என்ன அப்படின்னா அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஒரு 3 மாசம் 4 மாசம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் யார் என்ன பேசினாலும் நம்மளோட மைண்ட் ஃபுல்லா நம்ம இந்த வெஸ்டேஜ்ல சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே டார்கெட்டோட நம்ம போனோம் அப்படின்னா எல்லாரும் ஒரு நாள் மாறுவாங்க, நம்ம பின்னாடி வருவாங்க. அது வரைக்கும் அவங்க என்ன பேசினாலும் நம்ம அது காது கொடுத்து நம்ம கேட்டுட்டு நம்ம அமைதியா இருந்தோம் அப்படின்னா சக்சஸ் பண்ண முடியுங்கிறதா உண்மைங்க சார். அதை வந்து நான் ஃபுல்லா பிலீவ் பண்ணிட்டேன், என்னால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து திருப்பூர் ட்ரைனிங் வந்திருந்தேன் சார், ஆஃப்லைன் ட்ரைனிங் வந்திருந்தேன். அந்த இடத்துக்கு நான் வரும்போது அப்பதான் நான் நியூ ஜாயினரா வந்திருக்கேன், 5% வந்தேன். எல்லாரும் ரொம்ப க்ரௌடுல எங்க வீட்டுக்காருக்கு லாஸ்ட்ல போய் பின்னாடி போய் நின்னுட்டு இருந்தாங்க. ஆனா அவர் நின்னுட்டு இருந்து கூட்டமே ஃபுல் நிக்கவே இடம் இல்லை, அந்த அளவுக்கு கூட்டம். அவர் என்ன பண்ணிட்டாங்க, வெளியில வந்துட்டாங்க. ஆனா நான் வந்து அவர் வெளியில வந்ததும் கவனிக்கல. என் பாப்பா, தம்பி, எங்க அக்கா, மாமா எல்லாருமே நாங்க வந்திருந்தோம், ஒரு 8 பேர் நாங்க அங்க வந்திருந்தோம். எல்லாத்தையும் நான் தான் கூட்டிட்டு வந்திருந்தேன், போலாங்க வாங்க சொல்லி கூட்டிட்டு வந்திருந்தேன். ஆனா 8 பேர்ல நாங்க நானும் எங்க அக்கா எங்க மாமா 3 பேர் மட்டும்தான் அந்த கூட்ட நெரிசல்லையும் நாங்க உள்ள உட்கார்ந்து நாங்க பார்த்தாலும் நாங்க 3 பேர் மட்டும்தான். ஆனா அப்ப பார்க்கும்போது எனக்கு செம்ம வைப்ரேட் சார், நம்ம அச்சீவ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை பார்க்கும்போது நான் பிரான்ஸை குவாலிஃபை பண்ணிடணும் நான் நினைச்சுதான் சார் கண்டிப்பா நான் வெளியில வந்தேன். வெளியில வரும்போது என்னால முடியும். ஏன்னா அங்க வந்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி பார்த்தது எது அப்படின்னா, நம்மளோட பாஷா சார் வந்து அங்க பேசினாரு. அவர் அங்க ஸ்டேஜ்ல வேர்த்து விறுவிறுக்கு நின்று பேசும்போது எனக்குள்ள அப்படி ஒரு என்ன அறியாம ஒரு ஃபீலிங் அந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணேங்க சார். நம்மளால கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும், இவர் இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு அங்க வந்துச்சு. கண்டிப்பா அதை நான் நோக்கி நான் போறேன், நான் அதை நோக்கி நான் ஃபோக்கஸ் பண்ண நான் சக்சஸ் பண்ணிட்டேன். லாஸ்ட் ஈரோடு ட்ரைனிங் என்னால வர முடியல, எங்க ஹஸ்பண்ட் வெளியில போயிட்டாங்க, அதனால வர முடியல. திருப்பூர் ட்ரைனிங் நான் கண்டிப்பா வருவேங்க சார். ஆனா அப்பவும் சொன்னேன், ஸ்டேஜ்ல வந்துட்டு நான் வரும்போது கண்டிப்பா சில்வர் டைரக்டர் கிருத்திகாவா நான் வரணும்னு சொல்லிட்டு என்ன மேம் கேட்டு சொல்லியிருந்தாங்க. நீங்க பிரான்ஸா வரக்கூடாது, சில்வரா வாங்க, சில்வரா வந்துட்டு அங்க வந்து நின்று என்ன பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா நான் அதை வந்து நான் குவாலிஃபை பண்ணிட்டேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. திருப்பூர் ஆஃப்லைன் ட்ரைனிங் நான் வருவேங்க சார், என்னோட டீமோட நான் வரணுங்கிறதா நான் வந்து எய்ம் பண்ணிருக்கிறேன். எனக்கு ஆஃப்லைன் ட்ரைனிங் அப்படின்னா எல்லாரும் வந்து சும்மா இவங்களுக்கு என்ன வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா அதை வந்து அங்க வந்துட்டு வந்தா ஒரு பெரிய நம்மளுக்குள்ள ஒரு அப்படி ஒரு வைப்ரேட் ஆகுது அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துக்கு போனவங்களால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும், மற்ற எல்லாருனாலையும் வந்துட்டு புரிஞ்சுக்க முடியாது. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஆஃப்லைன் ட்ரைனிங் இருக்குன்னா மிஸ் பண்ணாம பாருங்க. நான் ரெகுலரா எல்லா நாளும் ட்ரைனிங் நான் அட்டன் பண்ணிடுவேன். ட்ரைனிங்ல வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன். டிராவல் இருந்தா கூட நான் ப்ளூடூத்தை போட்டுட்டு எனக்கான வேலையை நான் பண்ணிடுவேன். கரெக்டா நான் வந்து அட்டண்டன்ஸ் வந்து எங்க மேம்க்கு அனுப்பிடுவேன். எந்த நாளும் நான் அட்டண்டன்ஸ் அனுப்பதை நான் ஸ்டாப் பண்ணவே மாட்டேன். ஸோ எல்லாரும் ரெகுலரா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சிஸ்டம் ஃபாலோ பண்ணும்போது நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேங்க சார். நான் இது சென்னையில நான் அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கும்போது கூட பேசியிருந்தேன், மேம்கிட்ட சொல்லியிருந்தேன், பிரான்ச் டைரக்டர் அச்சீவ் பண்ணிருக்கேன், கண்டிப்பா நானும் வருவேன்னு சொல்லியிருந்தேன். பட் என்ன அங்க வந்து ஒரு சுச்சுவேஷன் அது வந்து தள்ளி வச்சுக்கோங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். அப்போ எனக்குள்ள தோணுச்சு, நம்ம அங்க பிரான்ஸா நம்ம வந்து அவார்ட் கூடாது, சில்வரை நம்ம போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபோக்கஸா பண்ணேன். அதான் நம்மளால முடியும்னு நினைச்சு நம்ம பண்ணும்போது கண்டிப்பா முடியும். என்னால முடியும் போது நம்ம டீம்ல இருக்கக்கூடிய எல்லா உமன்ஸும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். ஸோ எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. நான் வெஸ்டேஜ் விட்டுட்டா நம்மளுக்கு வந்து வேற வாய்ப்பே இல்லை, வேற எந்த வேலைக்கும் நம்ம போக முடியாது. வேலைக்கு போறோம் அப்படின்னா நம்மளோட குழந்தைங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நம்ம போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கஷ்டம் நம்மளுக்கு வேண்டாம். ஒர்க்கையும் பார்த்துட்டு ஃபேமிலி ரன் பண்ணிட்டு நம்ம வெஸ்டேஜ் எடுத்து பண்ணும்போது ஃபுல் சப்போர்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இங்க இருக்கக்கூடிய நியூ ஜாயினர்ஸ் எல்லாரும் நீங்களும் ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ணுங்க, உங்களாலே சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நீங்க உங்களுக்குள்ள உருவாக்குங்க. கண்டிப்பா வெஸ்டேஜ்ல நீங்க சக்சஸ் பண்ண முடியும். தேங்க்யூ சார், என்னோட ஸ்பீச்சை முடிச்சுக்கிறேன். விஷ் யூ வெல் சார்.
ஓகே மேடம், தேங்க்யூ ஸோ மச். பாருங்க, நிறைய விஷயங்கள் பேசுனாங்க. சில்வர் டைரக்டர் லெவலுக்கு வந்திருக்காங்க. இன்னும் மேலும் மேலும் அடுத்தடுத்த லெவல் வரணும் நான் வந்து விஷ் பண்றேன். நீங்களும் யாரெல்லாம் அந்த மீட்டிங் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, நீங்களும் வந்து சின்சியரா அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணிக்கிட்டு சின்சியரா அந்த பிசினஸ் வந்து பண்ணீங்கன்னா உங்களாலே அச்சீவ் பண்ண முடியும்.